பொடி தோசா. My choice is பொடி தோசா. மசாலா தோசா. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். மதுரை மாநகராட்சி பகுதியில் சாலை நடுவே திடீரென தோண்டப்பட்ட பள்ளங்களால் போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மதுரை மாநகராட்சி பகுதிகளில் குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் சாலையின் நடுவே திடீரென அடிக்கடி குழிகள் தோண்டப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதனால் நாள்தோறும் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதோடு போக்குவரத்து காவல்துறையினரும் தொடர்ந்து பணிகளில் ஈடுபடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்த நிலையில் மதுரை ஆரப்பாளையம் கிராஸ் ரோடு பகுதியில் இன்று காலை திடீரென மாநகராட்சி அதிகாரிகள் சாலை நடுவே பெரிய அளவிலான பள்ளம் தோண்ட தொடங்கினர். அப்பொழுது அங்கு வந்த போக்குவரத்து சார்பு ஆய்வாளர், யாருடைய அனுமதியுடன் திடீரென இப்படி குழிகளை தோண்டுகிறீர்கள்? இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். எந்தவித போக்குவரத்து மாற்றமும் செய்யாமல் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் இதுபோன்று திடீரென்று குழிகள் தோண்டக்கூடாது என சத்தம் போட்டார். அப்பொழுது குழி தோண்டும் பணியில் ஈடுபட்ட மாநகராட்சி அதிகாரிகளும் ஒப்பந்த பணியாளர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காலவாசல் பகுதியிலும் ஏற்கனவே பணி நடைபெற்று வரும் நிலையில் அடுத்த மாற்று சாலையான ஆரப்பாளையம் பகுதியிலும் இதுபோன்று குழிகளை தோண்டி விடுவதால் போக்குவரத்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் என கூறி வாதிட்டனர். எனவே உடனடியாக வேலையை நிறுத்த வேண்டும் என கூறியதை அடுத்து குழிகள் தோண்டும் பணி திடீரென நிறுத்தப்பட்டது. குழிகள் தோண்டும் பணிகளால் போக்குவரத்து துறையினர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளிடையே ஏற்பட்ட மோதலால் பரபரப்பு ஏற்பட்டது. மாநகராட்சி பகுதிகளில் குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணிகளுக்காக தொடர்ச்சியாக சாலைகளை அடிக்கடி தோண்டுவதாலும் புதிய சாலைகள் அமைத்துவிட்ட பின்பும் கூட மீண்டும் குழாய்கள் சரி செய்யப்படுவதால் புதிய சாலைகளை பெயர்த்து எடுக்கக்கூடிய சூழல் தொடர்ந்து வருகிறது. மதுரை மாநகராட்சி பகுதிகளில் பணிகளை திட்டமில்லாமல் மேற்கொண்டு வருவதால் தொடர்ச்சியாக சாலைகள் சேதமடைந்து வருகின்றது.